அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்றைக்கான பதிவு முழுக்க முழுக்க காரடையான் நோன்பு பற்றி தான். உங்கள் எல்லாருக்கும் இந்நேரம் தெரிஞ்சிருக்கும். அதாவது இந்த காரடையான் நோன்பு நம்ம கௌரி நோன்பு அப்படின்னு சொல்லுவாங்க, காமாட்சி நோன்பு அப்படின்னு சொல்லுவாங்க, சுமங்கலி நோன்பு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இதை பொதுவாக எல்லா பெண்களும் எடுத்துக்கிறது தான். அதை பற்றின ஒரு முழுக்க முழுக்க ஒரு பதிவு தான். அது மட்டும் இல்லாமல் அந்த நோன்பு எடுக்கும்போது சில மந்திரங்களோடு சேர்த்து ஸ்லோகங்களும் சொல்லி தான் நம்ம அதை எடுத்துக்கணும். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் அப்படின்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்லாம் கிடைக்கும். இப்போ நம்ம நோன்பு இருக்கிறத பற்றி பார்ப்போம். பொதுவாக மாசி மாதமும் பங்குனி மாதமும் சேர்ந்து வர நாளில் தான் இந்த காரடையான் நோன்பு நம்ம எடுத்துப்போம். அதாவது இரவும் பகலுமாக வரும், அன்னைக்கு தான் நம்ம அதை எடுத்துப்போம். இந்த நோன்பு நம்ம எதுக்காக எடுக்கிறோம் அப்படின்னா, உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நம்மளுடைய கணவனோட ஆயுள் நிச்சயம் கட்டாயம் நம்மளை விட அதிகமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம் இல்லையா? அதாவது நம்ம என்றைக்கும் தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்திற்காகத்தான் இந்த நோன்பு எடுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் திருமணத்துக்காக காத்துட்ருக்க பெண்களும் இந்த நோன்பு எடுக்கிறது மூலமாக கட்டாயம் திருமண வரணும் கூடி வரும் அப்படின்னும் ஒரு ஐதீகம் உண்டு. நம்மளுடைய தமிழ் கலாச்சார பாரம்பரியத்தில் பார்த்திங்கன்னா விரதங்கள் அப்படின்னா அது பல வகை உண்டு. அதில் மிக முக்கியமாக அதுவும் பெண்கள் கையில் எடுத்து செய்யும் மிக முக்கியமான விரதம் அப்படின்னா அது காரடையான் நோன்புன்னு சொல்லலாம். ஏன்னா தீர்க்க சுமங்கலி விரதம் அது இல்லையா? அதனால் அது கட்டாயம் பெண்களுக்கான ஒரு விரதம் அது. இந்த விரதம் பார்த்திங்கன்னா பொதுவாக சத்தியவான் சாவித்திரி அப்படின்றவங்க கதை உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சாவித்திரி அவங்க தன்னுடைய கணவன் உயிர் பிழைத்து யமனிடமிருந்து மன்றாடி கேட்டு அவங்கள கூட்டிகிட்டு வந்த காரணத்திற்காக அந்த காட்டிலேயே இருந்து இந்த விரதத்தை எடுத்திருக்காங்க. அப்போது இந்த விரதத்தை கடைபிடிக்கும் போது அருகில் இருந்த பழங்களையும் துவரம் பருப்பையும் மட்டுமே வச்சு ஒரு அடை மாதிரி அதை தயாரித்து அதை நைவேத்தியமாக வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே கிடைச்ச சிறு சிறு நூலை வச்சியும் மரத்தோட இழை பட்டையை வச்சுமே அதை மஞ்சள் பூசி அதை ஒரு நூல் கயிறாக மாற்றி இந்த மாதிரி சரடாக மாற்றி அவங்க எடுத்து இந்த நோன்பை அனுஷ்டிச்சு நோன்பு கயிறையும் கையில் கட்டியிருக்காங்க. ஆக எம்மனிடமிருந்து தன் கணவனை மீட்டெடுத்த சாவித்திரி மேற்கொண்ட விரதம் இது மிகச்சிறந்த ஒரு உன்னதமான அற்புதமான விரதம் இது. நம்ம தெருக்க சுமங்கலியாக இருக்கணும்னு நினச்சி நம்மளும் இந்த விரதம் எடுத்துக்கலாம். ரொம்ப எளிமையான விரதம் தான். எப்பவும் போல் நம்ம சாப்பிடாம விரதம் இருக்கணும். முடியாதவங்க பால் பழங்கள் எடுத்துக்கலான்னு சொல்கிறாங்க. மன்னிக்கணும், பழங்கள் மட்டும் எடுத்துக்கலாம், பால் மட்டும் அன்றைக்கி எடுக்கக்கூடாது, மறந்துடாதீங்க. வீட்டில் நம்ம ரொம்ப எளிமையாக இந்த மாதிரி நம்ம நோன்பு எடுத்துக்கலாம். பெரியவங்க இருந்து நமக்கு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் ரொம்ப அழகாக புரிஞ்சிருக்கும் நமக்கு. இல்லை புதுசாக பண்ணுறதா இருந்தால் கட்டாயம் எடுத்துக்கலாம். ஏன்னா இது நிறைய பேர் கேட்பீங்க, புது விரதமாக இருக்கே நாங்கள் புதுசாக எடுத்துக்கலாமான்னு. கண்டிப்பாக எடுத்துக்கலாம். இதெல்லாம் ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் இதில் நம்ம எடுத்துக்கிறது மூலமாக ஒன்றும் தப்பு கிடையாது, தவறு கிடையாது, எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை வீட்டில் ரொம்ப எளிமையாக எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பூஜை பண்ணுற இடத்துல நம்ம பொதுவாக நம்ம சுத்தம் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு ஒரு மணப்பலகை மாதிரி போட்டுட்டு மணப்பலகை மேலே ஒரு கோலம் மாதிரி போட்டுக்கோங்க. அந்த பலகை மேலே நுனி வாழை இலை போட்டுக்கோங்க. வாழை இலை பொதுவாக எல்லா பூஜைக்கும் நுனி வாழை இலை தான் போடுவோம். அது மாதிரி இந்த நோன்புக்கும் நுனி வாழை இலை போட்டுட்டு அந்த வாழை இலையோட நுனியில் வெத்தலை பாக்கு வாழைப்பழம் மஞ்சள் சரடு நான் வச்சுருக்கேன் பாருங்கள் தாம்பாளத்தில். இந்த தாம்பாளத்தில் இருக்க ஒரு பொருளையும் நீங்கள் வாழை இலை மேலே வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் பிரசாதம் நம்ம அன்றைக்கி படைக்க போகிற வெண்ணெயையும் அடவை நம்ம செய்வோம். உப்பு அடைன்னு சொல்லுவோம், கார அடை, 2 அடையுமே வச்சு நம்ம சுவாமி கும்பிடணும். அந்த பிரசாதங்களையும் நடுப்புற வச்சு நம்ம இந்த நோன்பு எடுத்துக்கணும். இந்த நோன்பு நோக்கும்போது சொல்ல வேண்டிய சில மந்திரங்கள் இருக்குது, ஸ்லோகங்கள் இருக்குது. நான் அதை நம்ம கொடுக்குறேன். இப்போ அதை சொல்லி நீங்கள் அதை செஞ்சுக்கணும். நோன்பு சரடு பார்த்தீங்கன்னா வீட்டில் எத்தனை பெண்கள் இருக்கோமோ அத்தனை பெண்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அம்பாளுக்கு ஒன்று நம்ம சரடு போட்டு விடணும். அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்கட்டும் நமக்கு சரடு. அம்பிகை தேவிக்கு இந்த சரடை போட்டு விட்டதுக்கப்புறம் வீட்டில் இருக்க பெரியவங்க நம்ம சின்ன பெண்ணுங்க இருக்கோன்னா அவன் நமக்கு கட்டி விடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் மாசி சரடு பாசி படியும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. அதாவது மாசி மாதம் முடியறதுக்குள்ளே அந்த நேரம் வரும்போது நம்ம இந்த பூஜையை நம்ம எடுத்துகிட்டு சரடு கட்டிக்கிறோம். அதாவது பாசி படிய வேண்டும் அப்படின்னா எவ்வளோ பழமையாகணும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். அவ்வளவு காலம் நம்ம தீர்க்க சுமங்கலியாக இருப்போம் அப்படின்றதான் ஐதீகம். அதுக்காக தான் அந்த பழமொழியை சொன்னாங்க. இந்த மாதிரி நோன்பு கயிறு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளியில் கிடைக்கும். அப்படி கிடைக்கலன்னா வீட்லேயே மஞ்சள் நூல் கயிறில் வெள்ளை நூல் கயிறில் நீங்கள் மஞ்சள் தடவி கூட நோன்பு கயிறை நீங்கள் எடுத்து அதை பயன்படுத்திக்கலாம். இது பார்த்திங்கன்னா மஞ்சள் சரடு உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்கள் வாங்கி அன்றைக்கி நீங்கள் தாலி பெருக்கி போட்டுக்கிறதா கூட போட்டுக்கலாம். அதோடைய லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்த்து நீங்கள் செக் பண்ணி நீங்கள் அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். இந்த நோன்பு எடுக்கும்போது சொல்ல வேண்டிய ஸ்லோகங்களில் நான் இந்த பதிவோட கடைசியில் கொடுத்துருக்கேன். அதையும் மறக்காமல் பார்க்கலாம். நன்றி. மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன்.